எல்லோருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த லெக்சரோட டைட்டில் வாங்க ஆங்கிலம் கற்றுக்கொள்வோம். அப்படின்னா நீங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஆங்கிலம் சொல்லித்தர வரவில்லை. என்னுடைய லெக்சரை கேட்டு நீங்க சரளமா இங்கிலீஷ்லாம் பேச முடியாது. என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஆங்கிலம் நீங்க வருத்தப்படுற மாதிரி மிக கடினமான மொழியே அல்ல. நம்ம சிந்திக்கிற மொழி தான் தாய்மொழி. நம்மளுடைய தாய்மொழி தமிழ். தமிழ் தான் மிக கடினமான மொழி. உதாரணமா, ஜப்பானியர்கள் படிக்கிறாங்க தமிழ், விருப்ப பாடமா எடுத்து. ரஷ்யர்கள், ஜெர்மானியர்கள், பல நாட்டுக்காரங்க படிக்கிறாங்க. ஆனால் ஒருவர் கூட சாலமன் பாப்பையா மாதிரியோ அல்லது இலங்கை பேராசிரியர் மு நித்யானந்தன் மாதிரியோ, காசு சிவத்தம்பி மாதிரியோ அல்லது கம்பவாரதி ஜெயவராஜ் அவங்க மாதிரியோ பேச முடியாது. ஏன்னா இதுல அவ்வளவு நுட்பம் இருக்கு. இந்த மொழியில மிக மிக கடினமான மொழி. இந்த அளவுக்கு கடினமானது ஆங்கிலம் கிடையவே கிடையாது. அதோட சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப கம்மி தான். அப்போ ஆங்கிலத்தை எளிதாக கற்பதற்கு வழி என்ன அப்படின்னா, நிறைய வார்த்தைகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரளமா இங்கிலீஷ் பேச முடியலனாலும் அடுத்தவங்க பேசுறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ ஹிந்து பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா தெளிவான விளக்கத்தோட அந்த அர்த்தத்தோட நம்மளால படிச்சுக்க முடியும். இதுல என்ன பண்ணணும்னா, 2003 நான் ஹிந்து பேப்பர்ல வரக்கூடிய நல்ல சென்டென்ஸ் எழுதி வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. இதை பார்த்த ஒரு மாணவர், இதையே புத்தகமா போடக்கூடாது அப்படின்னாரு. புத்தகமா போட முடியாது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு மாஸ்டர் வேர்ட் லிஸ்ட் தயார் பண்ணுவோம், இந்த சென்டென்ஸை அதில் கொண்டு போய் போடலாம் அப்படின்ட்டு ஒரு 10 மாஸ்டர் வேர்ட் லிஸ்ட் எடுத்து, ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ், அது மாதிரி 10 லிஸ்ட் எடுத்து, அந்த லிஸ்ட்டை ஒரு ஃபேக்டரா வச்சுக்கிட்டு அதுக்கு உள்ள இந்த வாக்கியங்களை அதில் போட்டு போட்டு பார்த்தேன். 3 அல்பாபெட்ஸ் இன்னும் பாக்கி. 13 வருஷம் ஆகிப்போச்சு, முடிக்க முடியல. சரி, கஷ்டப்பட்டு உட்காந்து முடிச்சு புத்தகமாக கொண்டு வந்தா யாரும் அதை வாங்க போறதில்லை. காரணம், டிக்ஷனரி எல்லாம் செல்போன்ல அவைலபிள், லேப்டாப்ல அவைலபிள், யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா அந்த உழைப்பு வீணா போயிடக்கூடாது. எவ்வளவு பேப்பர் வேஸ்டா இருக்கு, எவ்வளவு டைம் வேஸ்டா இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்ப டெய்லி ஒரு 5 வார்த்தையா நம்ம கொடுக்கலாம். அதை தமிழ் படுத்தி, அப்ப தமிழ் படுத்துறப்பதான் நிறைய சிக்கல், பயங்கரமான கஷ்டமா இருந்துச்சு. இது எப்படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி எழுதுறது, ப்ரொனன்சியேஷன் எப்படி தமிழ்ல கொண்டு வர்றது, சிரமப்பட்டோம். இந்த முயற்சி அத்தனைக்கும் ரொம்ப உறுதுணையா இருந்தவர் டாக்டர் வி வரதராஜன் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர். அவரே எனக்கு ரொம்ப ஊக்கமெல்லாம் கொடுத்து தளர்ச்சி அடையாம, ஏன்னா நீங்க சோர்ந்து போயிருவீங்க. இன்னைக்கு ஒரு சென்டென்ஸ் டிக்ஷனரியில் என்ன ஒரு கஷ்டம்னா, ஒரு நல்ல சென்டென்ஸ் நீங்க போடுவீங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னொரு நல்ல சென்டென்ஸ் வரும். அப்ப இதையும் அதையும் மாத்திக்கிட்டே இருந்துப்போம், திருப்தி அடைய முடியாது. இதான் சிக்கல். அப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வார்த்தையெல்லாம் தமிழ் படுத்திட்டு எல்லாத்தையும் போய், இது நல்லா இருக்குமா, இல்லை தவறு இருக்கா, இல்லை செய்யலாமா அப்படின்னு கேட்குறப்ப எல்லாரும் நல்லா இருக்கும் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, முதல்ல ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் வேர்டு அபேண்டன். அபேண்டன்னா கைவிடுன்னு அர்த்தம். அமைச்சொல் மாதிரி இருக்கு, வேண்டாம் அப்படின்னு ஒன்று. நாங்கள் என்ன அபாக்கஸ் அப்படிங்கிற வேர்டை போட்டேன். அபாக்கஸ்ன்னு போட்டீங்கன்னா நல்ல வார்த்தை தான். அது அதான் அவர் சொன்னாரு, இல்லை ஆரம்பிக்கிறோம் நம்ம கடவுள் சம்பந்தமான வார்த்தைகள் எல்லாம் போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அது சம்பந்தமா ஒரு 5 வார்த்தை இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த பைபிளை மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலர். அவர் தான் இந்த எல்லா வார்த்தையுமே பைபிள்ல இருக்கு. இயேசுநாதர் பேசிய மொழி அரபிக். அந்த ஆறுமுக நாவலர் மிகப்பெரிய தமிழ் மேதை. அவர் இலங்கைக்காரர். சிதம்பரத்துல ஆறுமுக நாவலர் இல்லம்னே ஒன்று இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சிதம்பரத்துல நான் படிச்ச அண்ணாமலையில, அதனால சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை நமக்கு தெரிஞ்ச வார்த்தை காட். நான் அதுக்கு என்ன வாக்கியம் போட்டிருக்கேன் அப்படின்னா, நாங்கள் கான்சென்ட்ரேஷன் வாக்கியம் தான். வாக்கியத்தை கண்டுபிடிச்சு நல்ல வாக்கியம், மைண்ட் கேச்சிங் சென்டென்ஸா இருக்கணும். அது அந்த சென்டென்ஸை படிச்சா நீங்க மறக்கவே கூடாது. அந்த வார்த்தை எப்பொழுதும் உங்க மனசுக்குள்ள வரணும். அதுதான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு. என்ன வாக்கியம் போட்டிருக்கேன்னா, God helps those who help themselves. கடவுள் யாருக்கு உதவுவார்? தனக்கு தானே உதவி கொள்வர்களுக்கு. அப்படி எழுத முடியாது. தமக்குத்தாமே உதவி கொள்வர்களுக்கு தான் கடவுள் உதவுவார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், கரெக்ட். பழனி பாத யாத்திரை போனா இங்கிலீஷ் கற்றுக்க முடியுமா? இதெல்லாம் அது அநியாயம். எல்லாத்தையுமே கடவுள் பேரில் போட்டு நம்ம வேலை செய்யாம இருந்தா சரியா வராது. அப்ப இந்த காடுங்கிறது நம் பெயர் சொல். அதனுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் காட் லைக் அப்படிங்கிற. காட் லைக்னு சொல்றது இல்லை, பட் அதுக்கு அட்ஜெக்டிவ் வேர்ட் வெப்ல காட் லைக் அப்படின்னு கொடுத்துருக்கு.
தேவன், தெய்வம், இறைவன், இதெல்லாமே காடுங்கிற அர்த்தம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை இது. ரெண்டாவது வார்த்தை வந்து லார்டு. இந்த லார்டுங்கிறது வந்து யூதர்கள் பயன்படுத்தக்கூடிய சொல்ற. ரெண்டாவது பிரிட்டிஷ்காரங்களும் இந்த லார்டை யூஸ் பண்றாங்க, மை லார்டு. இந்த மை லார்டுங்கிறது என்னன்னா யூத கிறிஸ்துவர்களின் கடவுள். மை லார்டுங்கிறது கணம் நீதிபதி அவர்களே அப்படின்னு. லார்டு யூத கிறிஸ்துவர்களின் கடவுள், கோமான், உன்னத பதவியில் உள்ளவர், இவங்களை தான் நம்ம வந்து லார்டுன்னு சொல்றோம். இந்த லார்டுக்கு என்ன நான் வாக்கியம் போட்டிருக்கேன் அப்படின்னீங்கன்னா, லார்ட் ஜீசஸ் ஹியர்ஸ் அவர் பிரேயர். தேவன் இயேசுநாதர் நமது பிரார்த்தனையை கேட்கிறார் அப்படின்னு போட்டிருக்கேன். இதனுடைய லார்டுனுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம் வந்து லார்ட்லி, கடவுளாகிய, தேவனாகிய, கோமானாகிய, உன்னத பதவியில் உள்ள இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல கொடுத்துருக்காங்க. அதான் அட்ஜெக்டிவ் ஃபார்ம். இந்த லார்டுக்கு எதிர்ச்சொல் என்ன, அதாவது ஆன்டனிம்ஸ் என்னன்னா ஃபாலோயர், சர்வெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சீடர், சேவகன், இதனுடைய எதிர்ச்சொல். மூணாவது வார்த்தை வந்து ஆல்மைட்டி, சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ சக்தி கொண்டவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்மைட்டி, எல்லையற்ற சக்தி கொண்டவர், சர்வ வல்லமை உள்ளவர் அர்த்தம். I become a doctor with the grace of the Almighty. இந்த கிரேஸ்ங்கிற வார்த்தை புது வார்த்தை. சர்வ வல்லமை உள்ளவரின் அருளால் நான் மருத்துவரானேன். இந்த ஆல்மைட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் உயர்வான வார்த்தை, மூணாவது வார்த்தை. நாலாவது வார்த்தை டெய்டி. டெய்டிங்கிறது சிற்பமா இருக்கிறது, சிற்பஸ்வரூபி அப்படிங்கிறது அதனுடைய தேவன், தேவி எல்லாம் டெய்டி தான். இதனுடைய அட்ஜெக்டிவ் ஃபார்ம். அட்ஜெக்டிவ்னா என்னன்னா அந்த பெயர் சொல்ல உயர்த்தி சொல்லக்கூடியது. அழகா இருக்கு, ரொம்ப அழகா, பியூட்டிஃபுல்லா இருக்கு, வெரி பியூட்டிஃபுல் அப்படிங்கிறோம். அழகு அப்படிங்கிறது நவுன், ஆபாசங்கிறது நவுன், ஆனந்தம்ங்கிறது நவுன், தென்றல்ங்கிறது நவுன். அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. அதுக்கு நவுன்னா என்னன்னு கொடுத்துருக்கேன். ஒரு லெக்சர் நவுன்னா என்ன, ஒரு லெக்சர் ஆட்ஜெக்ட்னா என்னன்னு கொடுப்போம். அப்ப டெய்டிக்கு என்னன்னா அந்த சென்டென்ஸ் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, the most fundamental Hindu deities are the Trinity. Trinity tricycle, bicycle மாதிரி முக்சங்கமம். Trinity of பிரம்மா, விஷ்ணு and சிவா. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவா இந்த மூன்று சிற்ப சுரூபிகளின் சங்கமமே இந்து மதத்தின் அடிப்படையாகும். அதான் சென்டென்ஸ் தான் முக்கியம். அப்ப வந்து நம்ம கரெக்டா அந்த சென்டென்ஸை வந்து ஈஸி, அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறது, சென்டென்ஸை படிச்சா ஈஸியா இருக்குங்கிறத கான்செப்டே. அதுக்கு அடுத்த வார்த்தை, அஞ்சாவது வார்த்தை டிவைன். டிவைன்னா தெய்வீக தன்மை கொண்ட, டிவினிட்டி அப்படிங்கிறது அதனுடைய நவுன் ஃபார்ம். அதுக்கு என்ன போட்டிருக்கேன்னா சென்டென்ஸ்னா, மை மதர் ஹட் ரெக்கவர்ட் ஃப்ரம் ஹர் இல்னஸ் வித் த கிரேஸ், வித் த டிவைன் கிரேஸ். மை மதர் ஹட் ரெக்கவர்ட் ஃப்ரம் ஹர் இல்னஸ் வித் த டிவைன் கிரேஸ். நோயிற்றிருந்த என் அம்மா தெய்வ அருளால் பூரண நலமடைந்தார். அகைன் வந்து டிவைன் கிரேஸ்ங்கிற வார்த்தை. கிரேஸ்ங்கிற வார்த்தையை ரொம்ப முக்கியம். ஜிஆர்ஏசி, கிரேஸ்ங்கிறது கருணை, அருள், அந்த அதுல வரும். இந்த கருணை உள்ள இதனுடைய மேரேஜ் இஸ் எ கிரேஷியஸ் அகேஷன். இது வந்து ஓல்டு ஃபேஷன், ரொம்ப சந்தோஷமான, அற்புதமான அப்படிங்கிற மீனிங் எல்லாம் கூட இருக்கு. அதாவது இந்த எந்த கண்டெக்ட்ல நம்ம யூஸ் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கண்டெக்ட் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, சிஎம் அப்படின்னா செக்ரட்டரியேட்ல சீஃப் மினிஸ்டர், அதே சிஎம் பேங்க்ல போனீங்கன்னா சீஃப் மேனேஜர், அதே சிஎம் பிஹெச்ல போனீங்கன்னா சீஃப் மிஷினிஸ்ட். ஸோ எந்த சூழ்நிலை நீங்க யூஸ் பண்றீங்க அதை வச்சுதான் நம்ம வந்து பார்க்கணும். வார்த்தைகள் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அந்த வார்த்தைகளை எந்த இடத்துல சரியா போடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து எல்லாமே வந்து பைபிள்ல இருக்கிற வார்த்தை. நான் சொன்னல, தமிழ் வந்து வெளிநாட்டுக்காரங்க நம்மள மாதிரி தமிழ் பேச முடியாது. ஆனால் ஆங்கிலம் ஒரு தமிழர் வந்து செல்வத்தங்க சீனிவாச சாஸ்திரி பிரிட்டிஷ்காரங்க இணையா பேசினதுனால அவருக்கு ரைட் ஹானரபிள் செல்வத்தங்க சீனிவாச சாஸ்திரி அவங்க பட்டமே கொடுத்தாங்க. என்ன இவ்வளோ ஆளுமையா இருக்காரு அப்படின்ட்டு. ரவீந்திரநாத் தாகூர் தன்னுடைய கவிதையை அவரே தான் மொழிபெயர்த்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அவங்கள நம்ம அசத்திட முடியும். ஆனா யாரும் நம்மள அசத்த முடியாது தமிழ் பேசி, ரொம்ப கஷ்டம். இதுல வந்து 5 வார்த்தை பார்த்திருக்கோம். 1 வந்து காடு, 2 வந்து லார்டு, 3 வந்து ஆல்மைட்டி, 4 வந்து டெய்டி, 5 வந்து டிவைன். இப்ப இன்னும் வந்து இந்த பக்தி மார்க்கத்துல சில வார்த்தைகள் இருக்கு. 1 வந்து கிரேஸ். அதான் நான் சொன்னேன், கிரேஸ்ங்கிறது கருணை, கிருபை, அருள், மகிமை, இதெல்லாம் கிரேஸ். இதனுடைய அட்ஜெக்டிவ் வந்து கிரேஸ்ஃபுல், கிரேசியஸ், நம்மளுடைய அடைமொழி சொல். அதுக்கு அடுத்தது ஹோலி. ஹோலின்னா என்ன அர்த்தம்? புனித தன்மை கொண்டன்னு அர்த்தம். அட்ஜெக்டிவ். புனிதம்னு அர்த்தம் தமிழ் நவுன் ஃபார்ம்ல இருந்தா, அதாவது பெயர் சொல்ல இருந்தா புனிதம், அட்ஜெக்டிவ் இருந்தா புனித தன்மை கொண்டன்னு அர்த்தம்.
மெக்கா அண்ட் மெதினா ஆர் த ஹோலி பிளேசஸ் ஃபார் முஸ்லீம் பில்கிரிமேஜ் அப்படின்னு. இந்த பில்கிரிமேஜ்ங்கிறது புது வார்த்தை. மெக்காவும் மதினாவும் முகமதிகளின் புனித தலங்களாகும் என்று இருக்கு. அதனால புனித தலங்களாகும் அப்படின்னு போட்டிருக்கு. இதனுடைய எதிர்ச்சொல் அன்ஹோலி, அன்சாக்ரட். இன்னொரு வார்த்தை வந்துருச்சு, சாக்ரட், சாக்ரட் ஹார் கான்வென்ட் அப்படின்னு, தூய அர்த்தம். அப்ப வர்த்தி ஆஃப் ரிலீஜியஸ் வெனரேஷன், வணங்கத்தக்க, புனிதமான, போற்றுதலுக்குரிய, அந்த மாதிரி பல அர்த்தம், பரிசுத்தமான, நல்ல அர்த்தம் இருக்கு. ஜெருசலேம் இஸ் a sacred place to Jews, Muslims and Christians. ஜெருசலேம் யூதர்கள், முகமதியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களின் புனித தலமாகும். அதான் அதனுடைய மீனிங். ஸோ இப்போ வந்து நீங்க இந்த 5 வார்த்தை இன்னொரு 5 வார்த்தை நம்ம கத்துக்கிட்டோம். ஒன்று வந்து கிரேஸ், ரெண்டாவது வந்து ஹோலி, மூணாவது வந்து சாக்ரெட், நாலாவது வந்து பில்கிரிம். பில்கிரிம்னா யாத்ரீகன் அர்த்தம். பில்கிரிமேஜ்னா இந்த புனித இடம், அதுக்கு பேரு பில்கிரிமேஜ். அதான் அதுல போட்டிருக்கோம்ல, மெக்கா மெதினா ஆர் த ஹோலி பிளேசஸ் ஃபார் த முஸ்லிம் பில்கிரிமேஜ், அந்த யாத்திரைக்கு செல்லக்கூடிய உகந்த இடம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இப்ப நவுன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை நபரையோ, இடத்தையோ, பொருளையோ, நிகழ்வையோ மற்றும் தரத்தையோ குறிக்கும் சொல். நவுன் மட்டும் இந்த கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதை தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிந்துல ஃபெய்த்னு ஒரு காலம் இருக்கு. அந்த காலத்துல போய் இந்த 10 வார்த்தையையும் எங்க எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணி நீங்களும் ஒரு டிக்ஷனரியில குறிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஆங்கிலம் கத்துக்க முடியும். நீங்க நிறைய சொற்கள் தெரிஞ்சாவே நமக்கு ஒரு தெம்பு வந்துடும், நம்மளால ஆங்கிலம் பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கையை கொடுப்பதுதான் என்னுடைய லட்சியமே தவிர சொல்லிக் கொடுப்பதல்ல. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.